வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்களோட எசன்ஸ் காருக்குள்ள எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பலனாக இருக்கும்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். நம்ம தோழர் கைத்தொழில இருக்காருன்னு நினைக்கிறேன். தோழரே சொல்லுங்க தோழர். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க தோழர். என்ன கில்டு மிஷன்லாம் முடிக்கிறதையா இல்லையா? அதாவது முடியாதுதான் சொல்லி பாரு. உன்னோட கொட்டை அறுத்து காக்காக்கு அப்படியே போட்டு வச்சிருந்தா முதல்ல வந்து முட்டி போடு. நோ தேங்க்ஸ், சீனு போடாம வந்து உட்காரு. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள், அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். நம்மள மாதிரி FTP பிளேயர்ஸ் எல்லாருமே திரும்ப திரும்ப அந்த ஒரு தப்பு பண்றதுனால மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட் டெவலப் ஆகாம இருக்கு. நீங்க எப்பவுமே வெப்பன் ட்ரா டிக்கெட்ல அப்புறம் கஸ்டம் ட்ரா டிக்கெட்ல உங்க எசன்ஸ் கற்களை வீணடிக்கிறது தான். உங்களுக்கு ஒருவேளை நீங்க சேமிச்சு வச்ச எசன்ஸ் கற்கள் இருக்கிறது கண்ணு உறுத்திட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்றது இப்போ பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற எசன்ஸ் கற்களை வச்சு இந்த ரேட் அப் ட்ரா டிக்கெட்டை வாங்கிடுங்க. ஸோ நீங்க அதை வாங்கி வச்சதுனால அது ஒன்றும் எக்ஸ்பயர் ஆக போகிறது இல்லை. ஆனால் அப்படியே இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்ஜின்போ வெப்பன்ஸை நீங்கள் அந்தளவுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வெப்பன் ட்ரா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கஸ்டம் ட்ரா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அது டிசப்பாயின்மெண்ட்டில் தான் போய் நிற்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த டிக்கெட்ஸை இப்படி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் கண்ணு உறுத்தாது எசன்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வெப்பன் ட்ரா டிக்கெட்டுக்கு எசன்ஸ் கற்களை நான் பயன்படுத்தினது இல்லை. ஏன்னா வெப்பன் ட்ரா டிக்கெட்டும் சரி, கஸ்டம் ட்ரா டிக்கெட்டும் சரி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயம். இந்த கேம் கண்டென்ட்லேயே நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிளான திங்னா இந்த ரேட் அப் ட்ரா டிக்கெட்ஸ் தான். ஏன்னா கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸ் கூட உங்களுக்கு கோட்ஸ் மூலியமாக கிடைக்கும், அது மட்டும் லாகின் போனஸ் மூலியமாக கிடைக்கும். ரேட் அப் ட்ரா டிக்கெட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமாக ஃப்ரீயாக கிடைக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேட்டைக்காரங்களை போய் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கிட்ட நிறைய வேட்டைக்காரங்க கம்மி அட்வான்ஸில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு கம்மி அட்வான்ஸில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க மோசமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா கனாய் தான் நம்ம கேம்குள்ளே இருக்கிறதுலே டாப் டேர் ஹண்டர். ஆனால் என்கிட்ட கனாய் வெறும் 1 அட்வான்ஸ்மெண்ட்டில் தான் இருக்கு. அட்லீஸ்ட் அவர் A5 இருந்தால் மட்டும்தான் அவரோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வெளில வரும். ஸோ சொல்ல போனால் இப்போ நம்ம கனாய் வச்சிருக்கோம், ஆனால் கனாய் வச்சில்ல. ஒரு விதத்தில் எப்படின்னா கனாயோட 30% பவரில் வச்சிருக்க மாதிரி தான். ஸோ அதனால மட்டும்தான் நம்மளால ஹண்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா கேம் மோட்ஸில் சங்ஜின் அளவுக்கு ஹண்டர்ஸும் இன்வால்வ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனாய் கூடிய சீக்கிரத்திலேயே கஸ்டம் ட்ரா டிக்கெட்டில் வர போகிறா. மறக்காம உங்கள் கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெப்பன் ட்ரா டிக்கெட்டை வாங்க பார்க்காதீங்க, எடுக்க கற்றுக்கோங்க. வெப்பன் ட்ரா டிக்கெட் எப்போவுமே கில்ட் எக்ஸ்சேஞ்ச் ஷாப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க வெப்பன் ட்ரா டிக்கெட் கூட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஃபென்ஸ் குவார்டர் ஸ்டாஃப் மாதிரி ஒரு நல்ல DPS வெப்பன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒழுங்காக கில்டு பாஸை முடிச்சு இதெல்லாம் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வெப்பன் ட்ரா டிக்கெட் கிடச்சிரும். வாரத்துக்கு தான் அவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இந்த கேமுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு ஈவெண்ட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்பன் ட்ரா டிக்கெட் இல்லைனா கஸ்டம் ட்ரா டிக்கெட் கிடைக்க தான் செய்யும். ஸோ மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் அந்த எசன்ஸ் கற்களை சேமிக்க முடியலன்னா நான் சொன்னதை பண்ணுங்கள். அதை ரேட் அப் ட்ரா டிக்கெட்ஸாக வாங்கி வச்சுருங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சதுனால உங்களுக்கு சும்மா கண்ணு உறுத்திட்டு இருக்காது, நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க எசன்ஸ் ஸ்டோன்ஸையும். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். இதோட இந்த காணொலி முடிச்சிக்கலாம். நான் தான் அவங்க பாய்டு தமிழ் கேமிங். மீண்டும் நாளைக்கு உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.